பாம்பன் அடுத்த தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் புயல் மழையில் சிக்கி மீண்டும் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் திணறி வருகின்றனர். பெங்களூர்ல இருந்து சுற்றுலாக்கு வந்தோம். இங்க அப்புறம் தான் சைக்கிள் ஓடுன்னு தெரிஞ்சிச்சு. எங்க போறதுன்னு தெரியாம சரி இங்க வந்தோம். இங்க ஆனா பலமா காத்தடிக்குது. நாங்க இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க பிளான் போட்ட கரெக்டா அந்த ரூட்லயே சைக்கிள் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா நாங்க போற வழி எல்லாத்துலயும் மழை. அந்த க்ளோத்ஸ் எல்லாம் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கவே இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் கீழத்தோட்டம் ஏரி புறக்கரை பகுதிகளில் கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் புக வாய்ப்புள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரையோர பகுதியில் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் பகுதி முழுவதும் நீர் நிரம்பியுள்ளது. கடல் நீர் சாலை மட்டத்திலிருந்து அரை அடி உயர்ந்து வாய்க்கால் எது கடல் எது என்று தெரியாத அளவிற்கு கடல் நீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் கரையோர மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவாரூரில் இடைவிடாமல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவாரூர் நகர் பகுதி உட்பட பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி, பனகல் சாலை, சுற்றுவட்டார பகுதிகளான அம்மையப்பன் நகர், கமலாபுரம், மாங்குடி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொட்டி தீர்த்த மழையால் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளிக்கின்றன. வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் மழை நீரை வடிய வைக்க முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து மழை நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் பிற்பகல் முதல் 1500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. டிட்வா புயல் காரணமாக பாம்பனில் தற்போதைய நிலை என்ன என நமது செய்தியாளர் வீரகுமார் கூறும் விவரங்களை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிட்டா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாகவே சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருது. இந்நிலையில நேற்று முன்தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், தங்கச்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமாகவே காணப்பட்டுச்சு. காணப்பட்ட நிலையில பாம்பன் பாலத்தில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு பெரிய காற்றானது வீசப்பட்டது. சுமார் 65 கிலோமீட்டர் இருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசப்பட்டதன் காரணமாக இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் கடல் நீர் உள்புகுந்தது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் 5 அடிக்கு மேல சீற்றமாக காணப்பட்டது. நேற்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது எந்த இடம்னா பாம்பன் சாலை பாலத்துக்கு கீழே நிக்கிறோம். இங்கிருந்து பார்க்கும்போது பழைய ரயில்வே பாலம் மற்றும் புது ரயில்வே பாலம் நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த அலைகள் சுமார் அந்த பழைய பாலத்தை, ரயில் பாலத்தை தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு அலைகள் சீற்றமாக காணப்பட்டுச்சு. இன்னைக்கு டிட்டா புயல் இலங்கையிலிருந்து நகர்ந்து சென்னை நோக்கி சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற நிலையில தற்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் இந்த ரயில் பாலத்துல ரயில்வே பாலத்துல ரயில்கள் இயக்காம இருந்தது. இன்றைக்கு காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக ரயில்கள் தற்போது சோதனை ஓட்டம் சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது. இன்ஜினை கொண்டு சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 16 பெட்டிகள் கொண்ட அந்த ரயில் இன்ஜினை சோதனை ஓட்டம் நடைபெற்றுச்சு. இப்ப நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது காட்சியை பார்த்தீங்கன்னா இப்ப நண்பகல் ஆகிறது. சுமார் ஊட்டி, கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பனி சூழ்ந்து, அதாவது சாரல் மலையோட சேர்ந்த பனி சூழ்ந்து தற்போது இந்த பாம்பன் பாலம் தெரியுது. டிட்வா புயல் காரணமாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பில்லர் ராக், குணா குகை, பைன்மர சோலை, மோயர் சதுக்கம், பேரிஜம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்துள்ளது. சென்னை காசிமேட்டில் சீறி வரும் அலையின் முன்பு தூண்டில் போட்டும் வலை வீசியும் மீன்பிடிப்பதற்காக கூட்டமாய் இளைஞர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் தூண்டில்களையும் சிறிய வலைகளையும் கொண்டு மீன்பிடிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆர்ப்பரித்து வரும் அலையின் நடுவே நின்று இளைஞர் ஒருவர் ஆபத்தை உணராமல் கற்குவியல்களுக்கு நடுவே நின்று மீன்பிடித்தார். சென்னை
சென்னையை நெருங்கி வரும் டிட்வா புயலால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள சென்னை மற்றும் விழுப்புரத்தில் 150 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருப்பதாக துணை கமாண்டர் கபில் தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம வேதாரண்யத்தை தாண்டி இருக்கு, புயலினுடைய தாக்கம் அங்கே படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இப்போ புயல் எப்படி இருக்கு, குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் எந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு? சார், நம்ம கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் இதோட எஃபெக்ட் இருக்கு. இப்போ புயல் நார்த் நோக்கி வர இந்த நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் மழை வந்துருக்கு. காலையில் நம்ம கிட்ட நாகப்பட்டினம்லாம் நல்ல மழை. ஸோ நம்ம இப்போ திருநெல்வேலியில் இந்த டீமை நாகப்பட்டினத்துக்கு நம்ம டைவர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கடலூர் பாண்டிச்சேரியில் நல்ல மழை ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நல்ல மேகமூட்டம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சைக்ளோன் நார்த் நோக்கி வர நம்ம ரெயின்ஃபால்ஸும் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கடலோர பகுதியில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எப்படி கொடுத்துருக்காங்க? சார், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இது ஒரு செட் ப்ரொசீஜர். சைக்ளோன் இந்த மாதிரிலாம் ஃபார்மேஷன் வர அவங்க அப்புறம் கோஸ்ட் கார்டு இதெல்லாமே அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக ஒரு 10 டீம் நம்ம 5 டீம் பூனேல இருந்தோம், இன்னொரு 5 டீம் பரோடாவில் இருந்தோம், குஜராத்தில் இருந்தோம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் மூலியமாக நம்ம இங்கே ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 5 டீம் நம்ம சென்னைக்காகவே, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்காகவே ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு டீமில் 30 பேர் இருப்பாங்க. 30 பேருக்கு 150 பேர் கொண்ட டீம். ஆமாம். ஸோ அதில் ஒரு டீமில் 5 டாக்ஸ் வேற வராங்க. 5 டாக்ஸ் இருக்கு. ஒரு டீமில் 2 டாக்ஸ் வராங்க குஜராத்லேருந்து. ப்ளஸ் 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ சென்னையிலையும் அப்புறம் நம்ம விழுப்புரத்துலையும் இந்த டீம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. தேவைன்ற பட்சத்தில் அங்கேருந்து நம்ம டீம்ஸை மூவ் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை நீடிப்பதால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியின் 3வது வார்டு கொத்தனார் காலனியில் வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பலரும் வீட்டை பூட்டிக் கொண்டு தங்களின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் பணிமனையிலும் வெள்ள நீர் தேங்கியது. மாப்பிள்ளை புலியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட KVK நகர் பகுதியில் வெள்ள நீர் சுமார் 300 வீடுகளை சூழ்ந்துள்ளது. நால்வர் நகர் பகுதியிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. KTC நகர் பகுதி முழுவதும் 2 அடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுமார் 40 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் புகழ்பெற்ற முருகன் கோயில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் தரிசன வரிசைகளில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை பகுதியிலும் பக்தர்கள் குறைவாகவே காணப்பட்டனர். தொடர் மழையால் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் நனைந்தபடி சென்றனர். இடைவிடாத மழையால் ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் இருந்து வரும் 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று பெங்களூருவில் இருந்து வரும் விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்தில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட தெற்கு காடு பகுதியில் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழைநீர் வெளியேற வழியில்லாததால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். நாகையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 4 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், புத்தூர், கீழ்வேலூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. கடலூர் சுற்றுவட்டாரத்தில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், கடலூரில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா,